இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட சொந்தங்களே, அனைவருக்கும் வணக்கம். திமுகவுடைய பேச்சாளர் குடியாத்தம் குமரன். இந்த குடியாத்தம் குமரன் மற்ற எதிர்க்கட்சி தலைவர்களை, மற்ற அரசியல் தலைவர்களை, பெண்களை மிகவும் கேலியாக, கிண்டலாக, அவதூறாக, ஆபாசமாக, மிகவும் மோசமாக விமர்சிக்கின்ற பேர்வழி. இவனை திமுகவின் பேச்சாளர் என்று சொல்வார்கள். இவன் ஒன்றும் அவ்வளவு ஒன்றும் சிறந்த பேச்சாளர் கிடையாது. மிகவும் அவதூறாக பேசக்கூடியவர், அநாகரிகமாக பேசக்கூடியவர், ஆபாசமாக பேசக்கூடியவர். அதுதான் இந்த குடியாத்தம் குமரனுடைய அடையாளம். இந்த குடியாத்தம் குமரனை அந்த பகுதியில் இருக்கின்ற பல பெண்கள், தாய்மார்கள் ஒன்று திரண்டு விளக்கமாறு, தொடப்பக்கட்டம், முறம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் அவர் வீட்டின் முன்னால் அவரை அபிஷேகம் செய்ய முயற்சித்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து தப்பித்தால் போதும் என்று துண்டை காணும், துணியை காணும் என்று வேறு வழியாக ஓட்டம் பிடித்து விட்டார் குடியாத்தம் குமரன். அது சம்பந்தமான ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி இருக்கிறது. முதலில் அந்த வீடியோவை பார்த்து விடுவோம். பிறகு அது சம்பந்தமான பல செய்திகளை மிகவும் விரிவாக பேசுவோம். அந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். அதில் அந்த பெண்கள் எவ்வளவு கோபத்தோடு நிற்கிறார்கள். அவர்கள் கைகளிலே முறம் இருக்கிறது, துடைப்பக்கட்டை இருக்கிறது, விளக்கமாறு இருக்கிறது. இவ்வளையும் வைத்துக் கொண்டு ஒரு திமுகவுடைய பேச்சாளர், இன்றைக்கு திமுக ஆளுங்கட்சி, இந்த பேச்சாளர் குடியாத்தம் குமரன் ஒழுக்கமாக பேசியிருந்தால் இப்படி பெண்கள் அவர் வீட்டின் முன்னால் போய் இவ்வளவு கோபத்தோடு தாறுமாறாக அந்த குடியாத்தம் குமரனை பற்றி பேச வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்காது. குடியாத்தம் குமரனை அடிப்பதற்காகத்தான் இவர்கள் துடைப்பக்கட்டையோடு வந்தார்கள், இவர்கள் விளக்கமாற்றோடு வந்தார்கள், இவர்கள் முறத்தோடு வந்தார்கள். ஆனால் துண்டை காணோம், துணியை காணோம் என்று குடியாத்தம் குமரன் ஓடிவிட்டதாக கூட ஒரு செய்தி வந்திருக்கிறது. இந்த அவமானம் உனக்கு தேவையா? அது அரசியல் ரீதியாக விமர்சனங்கள் வைப்பது என்பது வேறு. இன்றைக்கும் கூட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மீது அரசியல் ரீதியான விமர்சனங்களை வைக்கின்ற பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், ஊடகவியலாளர்கள் இருக்கிறார்கள். அது ஜனநாயகம் அவர்களுக்கு தந்திருக்கின்ற உரிமை. அந்த உரிமையின் அடிப்படையில் எந்த ஒரு தலைவர் மீதும் விமர்சனத்தை வைக்கின்ற பொழுது அந்த விமர்சனத்தை நாகரிகத்தோடு வைத்திருக்க வேண்டும். ஆனால் அப்படி எந்த நாகரிகமும் இல்லாமல் இதே குடியாத்தம் குமரன் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை, அதுவும் மத்திய அமைச்சராக இருந்து இந்த இந்திய திருநாட்டில் பல சாதனைகளை செய்த ஒரு அமைச்சர், அதை போலவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிறுவனர் டாக்டர் ஐயா அவர்கள் தன்னுடைய சொந்த டாக்டர் வேலையை கூட துறந்து விட்டு சமூக நீதிக்காக தமிழகத்திலே மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி 118 ஜாதிக்கு இடஒதுக்கீட்டை பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவர், 27% இடஒதுக்கீட்டை இந்தியாவெங்கும் பறந்து விரிந்து கிடக்கின்ற இதர பிற்படுத்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசு கல்வி நிறுவனங்களிலே பெற்று தந்த ஒரு மாபெரும் தலைவர் டாக்டர் ஐயாவை போன்ற தலைவர்களை தாறுமாறாக, அவதூறாக, மிகவும் மோசமாக சமூக வலைதளங்களிலே பேசுவது, ஊடகங்களிலே பேசுவது, பொதுக்கூட்ட மேடைகளிலே பேசுவது, இப்படியெல்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவரை, ஒரு சமூக நீதிக்கான தலைவரை, ஒரு ஆகப்பெரும் சமுதாயமாக விளங்குகின்ற வன்னியர் சமூக தலைவரை இவ்வளவு மோசமாக இந்த குடியாத்தம் குமரன் எப்பொழுதெல்லாம் பேசியிருக்கிறான். அதே போலவே பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களை, அதிமுகவை சார்ந்தவர்களை, எடப்பாடி பழனிசாமியை தாறுமாறாக, அவதூறாக தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்கிறான், ஆபாசமாக பேசுகிறான். ஆகவேதான் எங்கோ பெண்களை பற்றியும் ஆபாசமாக பேசியிருக்கிறான், பெண்களை பற்றி அவதூறாக பேசியிருக்கிறான். இந்த திமுகவை சார்ந்தவர்கள், இந்த குடியாத்தம் குமரனை போன்றவர்கள் எல்லாம் பெண் உரிமைக்காக பெரியார் போராடினார், அந்த பெரியாரை தான் நாங்கள் இன்றைக்கும் தலைவராக வைத்திருக்கிறோம், அந்த பெரியார் வழியில் தான் நடக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் பெண்களை பற்றி ஆபாசமாக, அருவருக்கத்தக்க வகையில் இந்த குடியாத்தம் குமரன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, திமுகவில் சாதிக் என்கின்ற ஒரு பேச்சாளர் பெண்களை பற்றி மிகவும் மோசமாக, அவதூறாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவேதான் பொறுத்து பார்த்தார்கள் பெண்கள். முதல் கட்டமாக குடியாத்தம் குமரனுக்கு துடைப்ப கட்டையால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று புறப்பட்டு வந்து விட்டார்கள். அடுத்து என்ன நடக்கும் என்று கேட்டால், அடுத்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கும் அது நடந்தாலும் நடக்கலாம். ஏனென்றால் அது பெண்களுக்கு வரக்கூடிய கோபத்தை பொறுத்தது.
ஆகவே இனிமேலாவது திமுகவில் இருக்கின்ற சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, குடியாத்தம் குமரன் போன்றவர்கள்லாம் நாவடக்கத்தோடு பேசுங்கள். இல்லையேல் பெண்கள் உங்களை அடக்குவதற்கு அவர்கள் கையிலே ஏற்கனவே ஆயுதங்களை பார்த்திருப்பீர்கள். என்ன ஆயுதம் வைத்திருக்கிறார்கள்? துடப்பக்கட்டை இருக்கிறது, முரம் இருக்கிறது, விளக்குமாறு இருக்கிறது. இவற்றையெல்லாம் ஒருவேளை மாட்டு சாணத்தில் முக்கி எடுத்து கூட இவர்கள் அடித்தாலும் அடித்து விடுவார்கள் என்ற அச்சம் ஏற்படுகிறது. அவர்களை பார்த்தால் அந்த பெண்கள் அப்படித்தான் நிற்கிறார்கள். அதிலிருந்து தப்பித்தால் போடும் என்று குடியாத்தம் குமரன் ஓட்டம் எடுத்ததை போல கூடிய விரைவில் இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, சாதிக் போன்ற திமுகவின் பேச்சாளர்களும் ஓட்டம் எடுப்பார்கள் என கூறிக்கொண்டு இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.